தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நேற்று எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியது, அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவங்க பேசியது, இதுதான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த நூல் வெளியீட்டு விழாவை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற நூலை வெளியிட்ட தவேகா தலைவர் விஜய்க்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்பேத்கரை பற்றி ஒரு அரசியல் விமர்சகராக அதிகம் பேசுகிறது நான் தான். அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, இந்து கான்ஷியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்ஷியஸ், தென் இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ். சிங்கங்களை தான் ஆடுகளை தான் பலியிட முடியும், சிங்கங்களை பலியிட முடியாது. இந்த மாதிரி அம்பேத்கரோட கோட்ஸ் பலவற்றையும் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு, வி நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், சர்டன்லி வி வின் த வார். இந்த மாதிரி அம்பேத்கர் கோட்ஸை அதிக அளவில் பயன்படுத்துறது நாம தான். அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவருங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என்றாலும் சொல்லி தெரிகிறது கூட தெரியாதவங்களுக்கு அது நல்லது தான். ஸோ அந்த வகையில் அந்த நிகழ்ச்சிக்கு என் பாராட்டுகளையும் அதை வெளியிட்ட விஜய்க்கு என் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். பட் அதில் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார் இல்லையா, இங்கே மன்னராட்சி மாதிரியான ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறப்போ அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? உதயநிதி அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்து தான் கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறாருங்கிறது தெளிவான உண்மை தானே. பட் அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் பார்க்குறப்போ, ஏன்னா அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா பற்றின ஒரு ப்ரொமோ அதில் காமிக்கிறப்போ தன்னை ஒரு அரசியல் வியூகர் மாதிரி கட்டமைக்கிறாரா, தன்னை பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆதவ அர்ஜுனா தன்னை காமிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை? களம் தெரியல. ஒரு பர்சனல் ஈகோவில் அவர் வராரு. அதே மாதிரி விஜயும் பர்சனல் ஈகோவில் தான் வராங்க. ரெண்டு பேருக்குமே களம் தெரியல. பலன் நிரூபிக்காத விஜய் யாரும் மதிக்க மாட்டாங்க. முதல்ல இந்த பந்து சீமாங்கிட்ட போய் சுவரில் மோதி அடித்து நெத்தியடி அடித்து சீமான் விரட்டி விட்டுட்டாரு. இவங்க எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்கு சீமான்கிட்ட போயிருக்காங்க. சீமானை எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8% வாங்கி வந்திருக்கிறேன். எடப்பாடி 2 ஜாதிக்கான கட்சி, அது மேலும் பலகீனப்படுவாருங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை, ஜாதியை பற்றி தமிழ் தேசியத்துக்குள்ளே சீமான் பேசலைனாலும் கூட அதிமுகவில் உள்ள பலன் பெற முடியாத ஜாதிகள் வாக்கு தனக்கு கிடைக்கும். எடப்பாடி ஜெயலலிதா முடிவிலிருந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டிலிருந்து மாறிட்டார். அதனால் ரெட்டலைக்கு வாக்களித்த பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் தனக்கு தான் முழுமையாக வாக்களிப்பாங்க. அதே மாதிரி வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களித்தாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அவங்க ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு தங்கள் நலனை பேசக்கூடிய, தங்களுக்கு வேட்பாளர் தேர்வில் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு தலைவராட்டு சீமானை பார்க்குறாங்க. எடப்பாடியை ஏற்றுக்கிடாத முக்குலத்தோர் ஸ்டாலினுக்கு வாக்களிப்பாங்க, அல்லது முக்குலத்தோர் வாக்கு தனக்கு தான் கிடைக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்து நாடார் வாக்குலையும் பாஜகவின் நிலைப்பாட்டை பொறுத்து தப்பான நிலைப்பாட்டை பாஜக எடுத்தால் இந்து நாடார்கள் காமராஜ் பற்றி 2 பிரதமரை கமெண்ட் பண்ண காமராஜரை பற்றி பேசுகிறது, நடிகர் சிவாஜி கணேசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து இந்து நாடார் இளைஞர்களை சீமானுக்கு பாஜகவுக்கு நிலைப்பாட்டை பொறுத்து ஆதரவு கொடுக்கலாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்படி பல வம்சங்களில் பாஜக, திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தனக்கு வளர்ச்சி வருதுன்னு ஆதவ அர்ஜுனாவிட்ட சீமான் தெளிவாகவே சொல்லிட்டார். இன்னும் குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில், சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில்னு புரிஞ்சுக்கிட்டு கலைஞருக்கும் புரட்சித் தலைவருக்கும் இடையில் ஜெயலலிதா படுக்க போட்டிருக்குன்னு அந்த இதில் கேசி பழனிசாமி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஆமாம் உண்மைதானன்னு சீமான் சொன்னார். அதே மாதிரி தன்னுடைய சுய வழக்குக்காக வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கொடுத்து அதை உறுத்தா இருந்த ஜெயலலிதா விவசாயிகள் நலனை காக்கக்கூடிய கெயில் அந்த இதுக்கு சரியாக செயல்படலைன்னு ஜெயலலிதா விமர்சிக்கிறதுனா, எல்லாம் சீமான் தனிச்சு போட்டிவிடுவோங்கிறதும், எடப்பாடி பழனிசாமியை ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர முடியுங்கிறதும், சமநீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர முடியுங்கிறதையும் சீமான் ஆதவ அர்ஜுனாகிட்ட தெளிவாகவே சொல்லிட்டார். அதனால தான் அந்த 10.5க்கு பயந்து எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினார். சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அச்சப்படாமல் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்கள் 17% இருந்தால் 14 கொடுக்கலாம், குறைவாக இருந்தால் அதுக்கு தக்கன கொடுத்துக்கலாம், அளந்து கொடுக்கணுங்கிறத சீமான் டாக்டர் ராமதாஸோட அந்த 10.5 வச்சு ராமதாஸ் களத்துக்குள்ளே வரும்போது போலரைசேஷன் பண்ணும்போது சீமான் தன்னோட நிலைப்பாட்டை சொன்னார். எடப்பாடியே
10.5 கொடுத்தவரே பயந்து ஓடிட்டார். விஜய் எடப்பாடிக்கு எண்ண ஓட்டப்படி அவரும் களத்துக்குள்ளே வராமலே 10.5 ராமதாஸுக்கு எதிராக என்ன சொல்கிறதுங்கிறதுல அவங்க ஒதுங்கிட்டாப்புல. இப்பவும் சீமான் அதில் தான் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. அதே மாதிரி அருந்ததியர் உள்ஒதுக்கீடில் நான் பலமுறை சொல்லிட்டேன். ரெட்டலைக்கு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர் பறையர்களை தன்வசப்படுத்த நினைக்கிறாரு. பிசியில் ஏன் மாறுதல் செய்யலை எடப்பாடி பழனிசாமி, யாருக்கு பயந்து செய்யலை, என்ன சுயநலன்னு கேட்டு அங்கே முத்தரையர் யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, ஏன் கள்ளர் உட்பட இந்த மக்களுக்கு நலன் பாதிக்கப்படுதுங்கிறத சீமான் இஷ்யூ எடுத்து களத்துக்குள்ளே 26 வரப்போகிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர்றது தான். ஆதவர்ஜினாவுக்கு இது தெரியல. ஐயோ பாவம் ஆதவர்ஜினா, இது புரியாமல் இருக்கிறாரு. ஓகே. ஸோ இதுலேயே ஆதவர்ஜினா அடி வாங்கிட்டாரா? 2வது அடி ஆதவர்ஜினா வந்து திருமாவளவன் திமுக கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணி இது வன்னியர் கட்சி மாதிரி இருக்குது, அது ஒரு பெரிய பாமக மாதிரி இருக்குது. விழுப்புரம் சிதம்பரத்தில் அதிமுக ரெட்டலை எடுத்த ஓட்டெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஓட்டு தான். 35% ஓட்டு எடுத்துட்டாங்க. அது கூட கூட்டணி வச்சா 2011 பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி மாதிரி பொருந்தா கூட்டணி ஆகி திருமாவளவனுக்கு அரசியல் 10 வருஷமாக போயிடும். இது இவர் ஆளூர் சானவாசாவுக்கு தெரியும், வன்னியரசுக்கு தெரியும், சிந்தனை செல்வனுக்கு தெரியும், பாலாஜிக்கு தெரியும், பனையூர் பாபுக்கு தெரியும், திருமாவளவன் ரவிக்குமார் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ ஆதவர்ஜினாவுக்கு எதுவும் தெரியல. களம் தெரியாமல் பெரிய அவர் என்னத்தை கிளிக்க போகிறாரு, எதுவுமே அவரால் பண்ண முடியாது. அவரை பொறுத்த அளவில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இருந்தால் அவருக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடைக்காது. விஜய் விஷயத்திலையும் பலம் நிரூபிக்காத விஜயை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஏற்றுக்க மாட்டார். திருமாவளவனை வேணா விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லட்டுன்னு தான் திருமாவளவன் சொல்லுவார். இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாதவங்க என்னத்தை முன்னேறிட போகிறாங்க அரசியல் அரங்கத்துக்குள்ள. பட் ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஓட்டர் கெப்பாசிட்டியில் இல்லாதவர் 20-15 ஆட்டு ஆக்க போகக்கூடிய நம்பி இவங்க எதுவுமே பண்ண முடியாது. 2 இடத்துலையும் தோத்துட்டாங்க. சீமாங்கிட்ட படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க, திருமாவளவன்ட்டையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சார், இதில் இப்போ இங்கே ஆதவர்ஜினா மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவர் விசிகால முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். ஆனால் நேற்றுக்கு அந்த விகடனுடைய அந்த கூட்டத்தில் நூல் வெளியீட்டுகளை பார்த்தா எல்லாருமே தாவேகா தொண்டர்களாக இருக்காங்க. அப்படின்னு இருக்கப்போ ஆதவர்ஜினா மேல் இப்போ சமீபமாக வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவர் வந்து பாஜகவோட ஒரு ஆளாக இருப்பாரா, இல்லை அவர் வந்து பாஜகவோட பி டீமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக பி டீம்னு சொன்னால் நான் அதை வரவேற்க தானங்க செய்கிறேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஓகே அப்படிலாம் யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இருக்கும், அவருக்குன்னு சில ஈகோ இருக்குது, அதுக்குன்னு அவர் அதை உழைக்கிறாரு. அது எடுபடாது, அது வந்து யதார்த்தத்துக்கு மாறானது, களத்துக்கு அது பொருந்தாது. அது திமுக கூட்டணியை 1-1 தான் தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் கூட்டணியில் 52, 57, 62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. காமராஜ் கட்சியை பிடிச்சி அந்த உயரத்துக்கு வந்தார். ஸ்டாலின் ஒரு கூட்டணி பலத்தில் அந்த உயரத்தில் இருக்கிறாரு. அவரை தோற்கடிக்கணும்னா ஒரு 1-1 தான் தோற்கடிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் பலரும் இதை தாங்க மாட்டாங்க. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி எதிர்ப்பு இல்லையோ அதே மாதிரி முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. அவரை பற்றிய வன்மமாட்டு தரக்குறைவாட்டு பண்ணக்கூடிய விமர்சனங்கள், அவருக்குடைய உடல்நிலை, இதை பற்றிலாம் அவருக்கு மக்கள் மத்தியில் அவர் சிம்பதி தான் இருக்குது. இதெல்லாம் இழிவானவர்கள், கீழ்த்தரமானவர்கள். இன்னும் சொல்லப்போனால் என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கு ரொம்ப அவங்கள திட்ட மனசு இல்லை. அந்த விமர்சனங்கள் அவருக்கு ஒரு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இந்த மாதிரி தான் விமர்சிப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் அவருக்கு ஒரு சிம்பதியை தான் கொடுக்குது. அவரை தோக்கடிக்க முடியாதவர் இல்லை, தோக்கடிக்க முடியும்னா ஒரு 1-1 கொண்டு வந்து தோக்கடிக்கலாம். பட் அந்த விஜய் வந்து கடைசியாக சொல்றப்போ சொல்லியிருந்தாரு, எல்லாருமே வந்து இருமார்ப்புல இருக்கிறாங்க, எல்லா தொகுதியிலையும் நாங்க தான் வரலாம் அப்படின்னு. ஆனா 2007 இது எல்லாமே மைனஸ் ஆகி எங்க கூட தான் வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் கூட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னா 1-2 விவரம் தெரியாத அரசியல் விமர்சகர்கள், 1-2 சினிமா விமர்சகர்கள், அவருக்கு பணத்தில் அவருக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான் கூட்டணி வைப்பாங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட யாருங்க கூட்டணி வைப்பா? திருமாவளவனே நீங்கள் வேணா என்ன செய்யமா சொல்லுங்க, நோ விஜய்ன்னு விஜயை புறக்கணிச்சிட்டார. புறக்கணிச்ச உப்ராளத்தில் தானே ப்ரெஸ்டேஷனில் பேசுகிறாரு. ஓகே, அதனால பலம் நிரூபிக்காத விஜய் கூட சினிமா விமர்சகர்கள், அவரோட பேரோல், அவருடைய ஆட்கள், அவர்கிட்ட எம்ப்ளாயி ஆகி பிராண்டிங் பண்ணக்கூடியவங்க தான் கூட்டணி வைப்பாங்க. பலம் நிரூபித்த யாரும் விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க.
நீங்க கூட சொல்லிட்டு இருக்கீங்க, விஜய் உங்க கூட இருக்கவங்களே நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிறத நம்மளோட கடந்த பேட்டியில சொன்னீங்க. இப்பவுமே அவர் சொல்றாரு நம்பிக்கையா, எங்க கூட வருவாங்க, 26 நமக்கானதான் அப்படின்னு 2 கையை தூக்கி ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு. 26 தேர்தல் வாக்குப்பதிவு வரை இதே சொல்லிட்டு இருப்பாரு, ஏமாந்துருவாரு, உறுதியா ஏமாந்துருவாரு. பலன் நிரூபிச்சாதான். விஜயகாந்த் கூட யார் வந்தார், அவர் போல்டா ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னாரு. நீங்க திருமாவளவன் கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லி திருமாவளவன் எங்களை இப்ப நக்கல் அடிச்சுட்டாப்ல. எங்க கூட்டணிக்கு ஏங்குறாரு விஜய்ன்னு திருமா சொல்லியிருக்கிறாரு, ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. 3% கூட இல்லாத ஒரு கட்சி, பட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 MP இருக்கிறதுனால அவர் உங்களை நக்கல் நையாண்டி அடிச்சு பண்ணிட்டாங்களா? அப்ப எங்களுக்கு கீழே தான் நீங்கன்னு விஜய் சொல்றாப்லையா? எப்பா சினிமா நிருபர்களே, அரசியல் நிருபர்களே புரிஞ்சுக்கணுக்கப்பா, எங்களுக்கும் கீழேன்னு ரவிக்குமார் சொல்லிட்டாரு, திருமாவளவன் சொல்லிட்டாரு. நான் தரவுகளோட சொல்றேன், நீங்க கதைகளை அடிச்சு விடக்கூடியது உங்க வழக்கம். ராகுல் காந்தி வராரு, குஷ்பு வராரு, செஞ்சி ராமச்சந்திர வராருன்னு பொய், ரீலு, கப்சா, உல்டா, டக்கால்ட்டி எல்லாம் உங்க வழக்கம். நான் இவர் திருமாவளவனையும் ரவிக்குமாரையும் சாட்சி வச்சு சொல்றேன், உங்களோட நாங்கள் பெரிய போல்ஸு, எங்கள் கூட்டணிக்காக நீங்கள் அலையிறீங்கன்னு நக்கல் அடித்து ரவிக்குமாரும் சொல்லிட்டாப்புல, திருமாவளவனும் சொல்லிட்டாப்புல. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம், இது வெற்றி கூட்டணி, ஸ்டாலின் தர்றது MP போஸ்ட்டு, MLA போஸ்ட்டு. இதை தாண்டி வரணும்னா திருமாவளவனை விஜய் CM கேண்டிடேட்டா சொன்னால் ஒரு வேளையில் வருவாப்புல. அப்போ என்ன ரேஞ்சில் வச்சிருக்கிறாப்புல? இதைத்தான் நான் சொன்னேன், விஜய் தலைமையில் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். சார் இதில் இப்போ ஆதவ் போர்ஷன் என்னங்கிறத நம்ம பேசிட்டோம். இதில் வந்து திருமா அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஏன் வந்து என்ன வந்து நான் கலந்துக்கலை அப்படிங்கிறப்ப அதை பற்றி யாருமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து திருமா அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு விகடனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த செய்தி எப்படி அந்த பிரபலமான பேப்பருக்கு போனது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்கலாம், அல்லது விகடன்ல இருந்தே யாராவது கொடுத்துருக்கலாம். அதுதான் அதில் வாய்ப்பு பார்க்க முடியும். அது நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியை சதிக்கிறது அந்த நோக்கம். நாங்கள் அதுக்கு இல்லைங்கிறத திரும்ப 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 சொல்லியிருக்காரு. நான் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், திருமாவளவன் 0.7% வாக்கெடுத்தவர். காங்கிரஸ் கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் உண்டு. CPM CPI 6.5% எடுத்தவங்க. திமுக கழகமும் 25-27% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி தொடருங்கிறோம். விஜயெல்லாம் பாவம் பரிதாபமாக பேராசைப்பட்டு பரிதாபமாக பேசுகிறாரு. ஒன்றும் நடக்காது விஜய். ரவீந்திர துரைசாமி சொல்கிறதான் நடக்கும். உங்களோட இருக்கக்கூடிய அந்த சுற்றி உங்ககிட்ட ரெமுனரேஷன் வாங்கிட்டு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா கோஷ்டிகள்லாம் நடக்காது. அது உங்களை குழாய் அடிக்கிறதுக்கும் உண்மையை மறைச்சும் உங்களை முகஸ்துதி பண்ணதுக்கும் பண்ணுறாங்க விஜய். நோ, வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்றது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? சீமான் வந்து உங்களுக்கு 30 சீட்டுக்கு தான் தகுதின்னு உங்களை மதிச்சாருங்கிற புரியுதா? திருமாவளவன் நீங்க அவரை CM-ஆ சொல்றதுக்கு ஆசைப்படுறாருன்னு புரியுதா? அது இல்லாத போது பலன் நிரூபிக்காத உங்களை நம்பி வரமாட்டாருன்னு உங்களுக்கு புரியுதா விஜய் அவர்களே? நான் விஜய் தனிச்சு நின்று பலன் நிரூபிப்பாருன்னா மனசார வாழ்த்துறேன். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஐ ஹவ் நத்திங் அகெயின்ஸ்ட் விஜய். தனிச்சு நின்று பலன் நிரூபிக்காத உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்கள் டக்கால்ட்டிக்கு 2 பிராண்டிங் மாஸ்டர்ஸு, பெரிய வியூக விற்பனர்னு வச்சுக்கிட்டு பலன் நிரூபிக்காமல் நீங்கள் ஒரு ஷோவை காட்டினீங்க, டக்கால்ட்டி பண்ணிங்கன்னா அதை அடித்து உடைப்பேன். ஏற்கனவே நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடங்கிற அந்த மோசடித்தனத்தை அடித்து உடைச்சி தகர்த்தது நாம தான், நம்ம டீம் தான், நம்ம அன்லிஸ்ட் ரிஷி தான் எடுத்து கொடுத்தான். 12,000 உள்ளாட்சி வார்டு இருக்கு சார். 200 வார்டில் கேண்டிடேட் போட்டுக்கிட்டு 3வது இடம்னு சொல்கிறாங்க. ஒன்றிய கவுன்சிலில் சிம்பல் உள்ள இடத்துல கேண்டிடேட் போடலை. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் 50,000 ஓட்டு, சிம்பல் உள்ள இடத்துல கேண்டிடேட் போடலை. 2 டிஸ்ட்ரிக்டில் போட்டுட்டு 3வது இடம்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை மேனேஜ் பண்ணி ஒரு பொய் செய்தியை பண்ணுறாப்புல. இதே பிராண்டிங் மாஸ்டர் தான். அதே மாதிரி தினத்தந்தியை மேனேஜ் பண்ணி ஒரு பொய் செய்தியை போடுறாங்க. தரவுகள் என்ன? சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு, இன்னைக்கும் சவுக்கு சங்கர் வரமாட்டாரு. ஓடின ஓட்டம் தான், நிற்க மாட்டாரு. ஏன்னா மோசடிக்கு துணை போனாரு. கஸ்தூரி சங்கர் அம்மையார் நிற்க மாட்டாங்க, மோசடிக்கு துணை போனாங்க. அதே மாதிரி ஆதன் மாதேஷ் அவரும் நிற்க மாட்டார், மோசடிக்கு துணை போனாங்க. அந்த மோசடியில் உங்கள் அரசியல் மோசடியில் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்த அரசியல் மோசடியை அன்னைக்கு அடித்து உடைச்சோம். இன்னைக்கும் உங்கள் மோசடியை உடைக்கிறோம். நீங்கள் தரமாக வாங்க. விஜயகாந்த் வந்த மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை, நான் 214 தனிச்சு நிற்கிறேன். அப்படி தில்லா வந்தார், மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தார். 214 கேண்டிடேட் போடுங்க, நிரூபிங்க. கமலஹாசன் வந்த மாதிரி திமுக அண்ணா திமுக ஏற்று வந்தார், நிரூபிங்க. யார் மேலே உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் உங்கள் சுய வன்மத்துக்கு உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு உங்கள் ரசிகர்களை விலை பேசி எடப்பாடிகிட்ட வைக்கிறதுக்கு நீங்கள் வாரீங்கன்னு உங்களை நான் குற்றம் சாட்டுறேன். இந்த டக்கால்ட்டியை நான் ஆரம்பத்திலே முறியடிக்கிறேன். ஆதவர்ஜுனாவுக்கு டக்கால்ட்டியை நான் முறியடிச்சிட்டேன் சீமான் வாரத்தில். ஸோ நீங்கள்
நேர்மையாக வாங்க, 214 கேண்டிடேட் போடுங்க, வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் முயற்சி எல்லாமே பால் தானா? 30 சீட்டுக்கு தான் சீமான் உங்களை மதிச்சாரு, அவ்வளவுதான். பல நிரூபிக்காத உங்களுக்கு சீமானுக்கு மரியாதை, சீமானுக்கிட்ட உள்ள மரியாதை, அவ்வளவுதான். அடுத்தால திருமாவளவன் என்ன வேணா சீமா சொல்லுங்கன்னு 3% வாக்கு பலம் கூட இல்லாத திருமாவளவன் உங்கள்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ செய்ய வேண்டியது பலம் நிரூபிச்சுட்டு தான் நீங்கள் களத்துக்குள்ள வர முடியும். ஏன்னா புலியை பார்த்து பூனை சூடு போட முடியாது. எங்கன்னா ரஜினிகாந்த 5.5% வாக்கெடுத்த தினகரன் சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட தயாரா இருந்தாரு. அவர் வரல, அது வேற விஷயம். 3.7% வாக்கெடுத்த கமலஹாசன் சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட தயாரா இருந்தாரு. கமலஹாசன் கிட்ட நானே பேசினேன், கமலஹாசன் என்கிட்ட நல்ல விஷயம்தான், என் நண்பங்கிட்ட நானே பேசுறேன்னு அவருக்கு கொஞ்சம் ஈகோ டச் ஆகிட்டு என் நண்பங்கிட்ட நானே பேசுறேன்னு சொன்னார். பட் நல்ல விஷயம் நான் கமலஹாசன் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி திருநாவுக்கரசர் அண்ணன் ரஜினிகாந்த காட்டி 10 சீட்டு திமுக கூட்டணியில் வாங்கினாரு. திருநாவுக்கரசன் வீட்டில் ரஜினிகாந்த சகோதரர் திருமாவளவன் பார்த்தாரு. அவர் மனச்சாட்சிக்கே விட்டுறேன், நீங்க இயல்பா நடந்ததா திட்டமிட்டு போனீங்கிறத சகோதரர் திருமா மனச்சாட்சிக்கே விட்டுறேன். அவரை நோக்கி இவர் மோடி வந்து நேரில் பார்த்தாரு. நீங்க கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தீங்க, அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். என்கிட்ட இருந்து இதை காப்பி அடிச்சு ஒரு காப்பி கேட்டு போய் விஜயை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு சொன்னா நடக்குமா? இப்பவே இல்லைன்னு திருமாவளவன் சீமானு 8% வாக்கெடுத்தவர். நான் அடுத்தால எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணி 16க்கு போவேன்னு, எடப்பாடி தான் எனக்கு குறி, நான் புலி வேட்டைக்கு போறேன், நான் யானை வேட்டைக்கு போறேன், முயலோ எலியோ எனக்கு மேட்டர் இல்லைன்னு விஜயை தட்டி விட்டுட்டு விஜயனை பாராட்டுறாரு. அந்த பனையூர்ல நிதி கொடுத்ததுக்கு பாராட்டுறாரு. ஏன்னா விஜய் அவருக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அவர் எடப்பாடி பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கிறவரு. அப்ப இந்த சூழ்நிலையில விஜய் தவறான ஆலோசகர்களால ஏமாறாம விஜயகாந்த் மாதிரி 214 நிற்கிறதுக்கு தயாராகட்டு, கமலஹாசன் மாதிரி 39, இப்போ 214 தயாராகட்டு. வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், மக்களை நம்பி வாங்க. சும்மா அந்த பிராண்டிங் மாஸ்டரை வச்சு தினத்தந்தி தினமலர்ல போலி செய்திகள், பொய் செய்திகள், 2 ஊடகத்தை வச்சு ஊதி பறக்க விட்ட பிம்பத்தை காட்டி வச்சா மற்ற அரசியல்வாதி யாரும் ஒத்துக்க மாட்டான். இப்போ 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்களை உண்ட விடுதலை சிறுத்தைகளை எங்களுக்கு கீழே தான் நீங்கன்னு உங்களை என்ன நக்கல் நையாண்டி இவர் ரவிக்குமார் எம்பியும் சகோதரர் திருமாவளவனும் அடிக்கிறாங்க. மீண்டும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரிங்கிறத புரியலைன்னா விஜய் இன்னும் அடுத்த கட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் விஜய்க்கு காத்து இருக்குது. விரலுக்கு தக்க வீக்கம் வேணும். உங்க அளவு வேற என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு விஜய் விளையாடணும். சப்போஸ் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நம்ம 4% தாண்ட மாட்டாருன்னு நம்ம சொல்றோம், அதோட கீழே போகலாம், மேல போகலாம். 2026 தேர்தல் தேதிக்கு பிறகுதான், அந்த போலிங் பிறகுதான் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியும். நீங்க தனிச்சு நின்று வாக்க நிரூபிக்கிறதா உங்களுக்கு சரியான இது. அதற்காக உங்களை வாழ்த்துறேன். அதே வேளையில் உங்கள் ரசிகர்களை விலை பேசி வியாபாரம், நோட்டுக்கும் சீட்டுக்கும் சீமான் சொல்ற மாதிரி போவீங்கன்னா உங்களை தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருப்போம், எக்ஸ்போஸ் பண்ணத்தான் செய்வோம். உங்களோட பொய்களையும் மோசடிகளையும் நாம அம்பலத்துக்கு கொண்டு வந்துடும். நீங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பத்திரிகைகளை ஃபீட் பண்ணக்கூடிய பொய்கள் எல்லாமே நீங்க ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல நாங்க ஊசி வச்சு குத்தி நாங்க காலி பண்ணிட்டு இருக்கிறோம். விஜய் இனிமேலாவது யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடணும். சீமான் உங்களை ஒதுக்கிட்டாரு, 30 சீட்டுக்கு தான் தகுதின்னு முடிவு பண்ணிட்டாரு. திருமாவளவன் உங்களோட பெரிய பொலிசுன்னு இருக்கிறாரு. அப்போ பலம் நிரூபிக்காம ரஜினிக்கு மற்றவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி உங்களை ஏத்துக்குவாங்கன்னு சொன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டுறீங்க. உங்ககிட்ட லாபம் அடையுங்க, உங்களை முகசூதி பண்ணி உங்களுக்கு அவமானத்தையும் அசிங்கங்களையும் ஏற்படுத்துறாங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிடணும். ஆதவர்ஜுனாவுக்கு வந்து திருமாவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க நோட்டீஸ் அனுப்ப போறோம், இது குறித்து விளக்கம் கேட்போம் அப்படின்னா, ஒருவேளை விசிகா விட்டு ஆதவர்ஜுனா வந்து ஒருவேளை தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிடுவாரா, இல்ல அவரோட அடுத்த பிளான் என்னவா சார் இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை சந்திச்சு பேசியிருக்கேன், இனிய நண்பர், பழகுவதற்கு ஒரு பண்பாளர், அதுலலாம் மாற்றம் இல்லை. கருத்தியல்ல தான் அவரை நம்ம வேறுபடுறமே தவிர தனிப்பட்ட முறையில அவரோட ஒரு வெல்விஷராக தான் நம்ம இருக்க முடியும். யாருக்கு மேல நமக்கு தனிப்பட்ட ஒண்ணும் இல்லை. அவர் தனிப்பட்ட வியூகவுல அவர் சில மூகலை பண்றாரு, விஜய் தனிப்பட்ட வியூகலை மிக பண்றாரு. நான் ஒரு சமூகம் அவமானப்படுத்தப்பட்டதை மையமா வச்சு மிதுன் பழனிசாமிக்கு எதிராக நான் என்னோட நடவடிக்கைகளை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு தான் பண்றேன். அவங்க டிக்ளேர் பண்ணல, நான் டிக்ளேர் பண்ணி சொல்றேன். என்னோட நோக்கம் வந்து உயர்வானது, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரஸ்டீஜுக்காக நான் இருக்கிறேன். அவங்க வந்து தனிப்பட்ட யூகோக்காக இருக்கிறாங்க. இதுல ஜெயிக்க போறது நான் தாங்கிறதை உங்களுக்கு நான் பதிவு பண்ணிடுறேன். சார், ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு நடந்தது மூலமா ஒருவேளை பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள் இவங்களோட ஓட்டை வந்து விஜய் ஒருவேளை எடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இந்த இல்ல அவர் சீமான் எழுப்பின கேள்விக்கே பயில் சொல்ல முடியாம பின்னங்கால் படையில கோலத்தனமா ஓடுறாரு. சீமான் சில கேள்விகளை வெளியே கேட்டாரு, விஜய பாராட்டினார், நானும் பாராட்டுறேன். பனையூர்ல நிதி வழங்கின
சகோதரர் விஜயை நான் பாராட்டுறேன். எதுனாலும் நல்லது செய்தா பாராட்டணும். குருதி கூட பாராட்டுறேன், இரவு பாடசாலையை பாராட்டுறேன், ரொட்டி பால் கொடுக்கறத பாராட்டுறேன், புஷியானந்த பொதுச்செயலாளராக போட்டதை நான் பாராட்டுறேன். ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவரை சமநீதி அடிப்படையில் போட்டதை நான் பாராட்டுறேன். ஆனால் சீமான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலை? 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்ல உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாப்புல. இடபிள்யூஎஸ் மோடிக்கு வெற்றியை கொடுத்தது, சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் அதை ஓகே சொல்லிட்டு, என்றாலும் சீமான் அதில் வந்து நீ என்ன முன்னேறிய மயிறு என் கூட வந்து இருந்து பிசி எஸ்சி எம்பிசியில் உட்காருன்னு சீமான் பேசுகிறாரு. அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாப்புல. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 8% வாக்கெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்குறது உங்களுக்கு தெரியாதா? அந்த நிலைப்பாடை சொல்ல முடியாத அளவுக்கு ஏன் இருக்கிறீங்க? அதை சொன்னால் இந்த தினமலர்லாம் உங்களுக்கு ஹெட்டிங் வராது, நியூஸ் வராதுன்னு அச்சப்படுறீங்களா? இவ்வளவு தானே உங்கள் அம்பேத்கரும் சமூக நீதி பார்வையும்? இப்போ இதில் வந்து பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அண்ணாமலைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவர் பிராமின்ஸு, நாட்டுக்கோட்டை செட்டியார், வெள்ளாளர்கள், நாயர்கள் இவங்களெல்லாம் கன்சால்டேட் பண்ணுற வேலையை அவங்க செய்கிறாங்க. எடப்பாடிக்கு இதில் நிலைப்பாடு இல்லை. அந்தி கூட்டம் நடத்தினாரு, நிலைப்பாடை காட்டல. ஸ்டாலின் பிரின்சிபலாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அப்போ சீமான் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் அம்பேத்கர் இதை நடத்தக்கூடியவங்க இதில் நிலைப்பாடை சொல்லணுமா வேண்டாமா? ஏன் யாரை கண்டு பயம், யாரை கண்டு அச்சம்? அப்போ இதில் நிலைப்பாடற்றவராட்டு நீங்கள் ஏன் வலமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கிறீங்க? அதைத்தானே சீமான் உங்களை சொன்னார். வலமும் போகாமல் இடமா இருந்தால் அடிப்படை தான் வேணும். அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலான்னு வைங்களா. அந்த எண்ணத்தில் சொல்லலை. விஜய் நீண்ட நாள் வாழணும், நல்லா வாழணும், அது வேறு விஷயம். அவர் அடிப்படை வேணும்னு பொலிட்டிக்கலாக தான் அந்த இதை சொன்னார். ஸோ இதில் நீங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு ஆளாட்டு இருக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சப் கேட்டகரைசேஷன் இன் ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன். அம்பேத்கரே சப் கேட்டகரைசேஷனுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. மோஸ்ட் டிப்ரெஸ்டு பீப்புளுக்கும் அங்கே நியாயமானுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதில் சீமான் தன் கருத்தை முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா கருத்துலேருந்து மாறி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர்கள், தேவேந்திர வேளாளர்களை தன் பக்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசிட்டு இருக்காரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு சீமான் கேட்கிறாரு. விஜய் சீமான் கேட்டது விஜய்க்கு தெரியாதா, புரியாதா? அப்ப இதுல நிலைப்பாடு சொல்ல முடியாம, பறையர்களுக்குள்ள பாதிப்புகளை பேச முடியாம, பறையர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உள்ள சிக்கல் இருக்குங்கிறத சீமான் சொல்றது சரியா தப்பான்னு சொல்ல முடியாம இருக்கக்கூடிய விஜய் அம்பேத்கரை மட்டும் பொத்தாம் பொதுவா மேக்ரோவா ப்ரொஜெக்ட் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அம்பேத்கரோட அந்த மிசரிஸ் அதெல்லாம் நானே படிச்சிருக்கிறேன். அது வேதனைக்குரிய விஷயம்தான். அது 100 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கு சப் கேட்டகரைசேஷன் இஷ்யூ, அதுல உள்ள சாதக பாதங்களை பலரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல உங்க நிலைப்பாடு என்ன? அதை சொல்லணுமா இல்லையா? அப்போ சீமான் கேட்கிற இந்த இதுல உங்களுக்கு மடிகா ஓட்டு வேணும், மடிகா ஆடியன்ஸ் வேணும், இன்னும் நிறைய படம் நடிப்பீங்க, கர்நாடகாவில் வேணும், ஆந்திராவில் வேணும், தெலுங்கானா வேணும். அதனால சீமான் வந்து உங்களை மையமாக வச்சு எடப்பாடி அடிக்கக்கூடிய ஒரு இஷ்யூக்குள்ள வந்து நீங்க பதில் சொல்லாமலே போறீங்க. அடுத்தால இலவசங்கள் வந்து கூடாதுங்கிறதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. இதுலயும் நீங்க சரியா பதில் சொல்லலை. அடுத்தால எல்லா தேர்தலையும் நான் நிற்பேன், 10.5 டாக்டர் ராமதாஸ் கொண்டு வரும்போது அதுக்கு பயந்து மையமாக வச்சு விக்கிரவாண்டியில் டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ளே வரும்போது அதுக்கு பயந்து 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை ஓடிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியின் பாலிசி படி நீங்களும் கட்சி ஆரம்பித்தவங்க இது இடைத்தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணாமல் ஓடிட்டீங்க. கமல்ஹாசன் 2.0 இருக்கிறீங்க. நான் அங்கே கண்டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதிகம் இருந்துன்னா வண்டியருக்கு அதிகம் கொடுக்கலாம், அளந்து கொடுக்கணும், எவ்வளவோ கூடுதலோ குறவோன்னு ஒரு முடிவை சொல்லி நான் களத்துக்குள்ளே நிற்கிறேன். நீங்கள் இதுக்கும் உங்கள்கிட்ட பதில்னு சொல்லி ஒரு 4 இஷ்யூவில் விஜயை வந்து சீமான் கார்னர் பண்ணியிருக்கிறாரு. அதே வேளையில் தம்பி விஜய் நல்ல திட்ட உதவிகள் பண்ணுறது நல்லது, பாராட்டுக்குரியர் தான் சொல்கிறார். நானும் அது நல்லது, பாராட்டுறேன். மீண்டும் இரவு பாடசாலை, ரொட்டி பால் கொடுக்கறது, குருதி குடை அந்த பனையூரில் கொடுத்ததெல்லாம் நானும் மனசார பாராட்டுறேன், வாழ்த்துறேன். பட் இந்த 4 இஷ்யூலையும் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் பறையர்கள்லாம் ஏமாளிகள், இளிச்சவாயர்கள், சினிமாவை பார்த்து அம்பேத்கர்னு சொல்லிட்டா சும்மா ஓசியில் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அதானே இப்போ அர்த்தம் வருது. அப்போ சீமான் அதுல வந்து பறையர்களுக்கு பாதிப்பு இருக்கு, என் பறையர் மக்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு ரொம்ப ஓங்கி ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. அப்போ பறையர் மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? அதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? சீமான் கேட்கிறாரு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் புத்திசாலிகள், எல்லாமே மக்களுக்கு தெரியும், எல்லாமே சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. விஜயை பொறுத்தளவில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி பத்திரிகையில் பெருசாக செய்தி வந்தால் அதெல்லாம் ஓட்டு இல்லை, இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டு. திருமாங்கலத்தில் சரத்குமார் போய் நின்று ராதிகா சரத்குமாருக்கு இல்லாத கூட்டமாக என்ன ஆச்சு? ஓகே,
ஸோ அது எல்லாமே வாக்குகளாக மாறாது அப்படிங்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டத்தை வச்சு நம்ம என்றைக்குமே வாக்குகளாக இது பண்ண முடியாது. 2026 தேர்தலுக்கு பிறகு தான் அவருடைய முழுமையான வாக்குகள் என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். அதே வேளையில் 234 தனிச்சு நின்று விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி பலத்தை, பவன் கல்யாண் மாதிரி பலத்தை காட்ட முயற்சி பண்ணாருன்னா விஜய் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ரசிகர்களை விலை பேசி விற்க நினைச்சாங்கன்னா அவன் என் சகோதரன் தான், அவனை நீங்கள் விலை பேசி விற்க நான் விட மாட்டேன். அது நான் இறங்கி நின்று அடிப்பேன். நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.